ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற உனக்காகவே இந்த சாயப்பா இப்போது அதிர்ஷ்டத்தை உன் கைகளில் ஒப்படைக்க போகிறேன். கோடியில் ஒருவருக்கு மட்டுமே நான் கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்டத்தை இன்று பெறக்கூடிய பிள்ளையாக, நல்ல பிராப்தம் உள்ள பிள்ளையாக நீ மாறிவிட்டாய் என் செல்லமே. அதனால தான் உன் வாழ்க்கையில் அனைத்தையும் சிறப்பாக உனக்கு நடத்தி கொடுக்க ஓடி வந்திருக்கேன். உன்னை சூழ்ந்திருக்கும் உறவுகள் வேணும்னா உன்னை ஒதுக்கி வைக்கலாம், விலகி போகலாம். ஆனால் உன் வாழ்க்கை இப்போது சரியான பாதையில் சிறப்பாக முன்னேறி போகும்படி இந்த சாயப்பா அதிர்ஷ்டத்தை உன்வசமாக உன் கைகளில் ஒப்படைக்க வந்துட்டேன். யாரும் மனிதர்கள் உனக்கு துணையாக இல்லாட்டி என்ன, நான் வந்து உனக்கு நிழலாக இருந்து உன் வாழ்க்கையை நல்ல முறையில் அமைச்சு தரப்போகிறேன். உன்னை கரம் பிடித்து வழிநடத்தும் இந்த சாயப்பா என் கருணையின் மூலமாக உன்னை மிகப்பெரிய உயரத்தையும் உச்சத்தையும் தொடும்படி செய்ய போகிறேன். இனி எல்லா வகையிலும் நீ வெற்றியை நிரந்தரமாக பெற்றுக்கொண்டு வாழ போகிற. மனம் தளராமல் உறுதியாரு. நீ என் மேலே வச்சிருக்க பேரன்புக்கும் பெரும் மகிழ்ச்சிக்கும் ஏற்றாற் போல உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கும். யார் உன்னை தவறாக நடத்தினாலும், யார் உன்னை அவமரியாதையாக பேசினாலும் அதுக்காக கவலைப்படாத. அவர்கள் செய்த செயல்களை விட அவங்க கண்ணு முன்னால் உன் வாழ்க்கையை நீ உயர்த்தி காட்டி பதிலளிக்க தயாராக இருந்து விடியன் செல்லமே. ஒரு மனுஷனுக்கு பதில் சொல்லணும்னா அதை வார்த்தைகளால் சொல்ல வேண்டாம். உன் செயல்களின் மூலமாக நீ யாரு, உன் திறமை என்னங்கிறத அவர்களுக்கு செயல்படுத்தி காட்டு. நீ செய்ய போகிற சாதனைகள் மூலமாக உன் உயர்ந்த வாழ்க்கையை எல்லாரும் பார்த்து புரிஞ்சுக்குவாங்க. உன்னை இகழ்ந்து பேசிய மனிதர்களே இப்போது உன் முன்னேற்றத்தை பார்த்து வாய்ப்பளந்து மெய் பித்து பிடிச்சி நிற்க போகிறாங்க. அந்த அளவுக்கு நான் உன் வாழ்க்கையை மிக அழகான அதிர்ஷ்டம் நிறைஞ்ச வாழ்க்கையாக மாற்ற போகிறேன். நீ எப்போதும் உன் நம்பிக்கையும் முயற்சியையும் கைவிடாமல் உன் வாழ்க்கையை ஒளிர வைக்க தயாராகு. ஏன்னா சும்மா இருக்கிறவங்களுக்கு நான் அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்க மாட்டேன். யார் கஷ்டப்பட்டு முயற்சியோடு தொடர்ந்து வாழ்கிறாங்களோ, யார் என் மேலே நம்பிக்கை வைக்கிறாங்களோ அவர்களுக்கு தான் அவங்க கஷ்டப்படுறதுக்கு பரிசாகவும், என் மேலே வச்சிருக்க நம்பிக்கைக்கு பரிசாகவும் நான் அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுப்பேன். அப்படிதான் என் அன்பு பிள்ளையான உனக்கு அதிர்ஷ்ட வாழ்க்கையை அமைச்சு தர்றதுக்காக ஓடி வந்திருக்கேன். உன்னை விரும்பாதவர்களுக்கு நீ அளிக்கக்கூடிய மிகப்பெரிய பதிலாக உன் வெற்றி இருக்கட்டும் என் செல்லமே. நீயாகவே தவறிப்போ ஏதாவது தப்பான வழியில் போனாலும் அதை தாண்டி உன்னை திசை திருப்பி உன் வாழ்க்கையை நீ நல்ல வாழ்க்கையை நல்லபடியாக வாழும்படி நான் செய்வேன். இந்த உலகமே உனக்கு எதிராக உன்னை குறை சொன்னாலும் நீ நன்மைகளை மட்டும் எப்போதும் செய்ய பழகு. யாரோ ஏதோ சொன்னாங்கன்றதுக்காக நீ மனசுடைஞ்சு போக தேவையில்லை. உன் மனசு தூய்மையாகவும் உன் மனசாட்சி நேர்மையாகவும் இருந்தால் அதுவே எனக்கு போதும். இந்த சாயப்பா ஒருபோதும் உன்னை குறை சொல்ல மாட்டேன். நீ செய்த தவறுகளை திருத்தி உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி செய்கிறேன். எத்தனை சோதனைகள் உன் வாழ்க்கையில் இருந்தாலும் அதை தாண்டி எதிர்கொள்ளும் வலிமையை நான் உனக்கு தருவேன். நீ தப்பு செய்கிறது பெரிய குறையே இல்லை. ஆனால் அதை சரி செய்யாமல் தவறு தொடர்ந்து வந்துச்சுன்னா அதுதான் உண்மையான குறையாக இருக்கும். ஏன்னா மனிதர்கள் தவறு செய்வது இயல்பான ஒரு விஷயம். தப்பு செஞ்சிட்டோம், தவறு செஞ்சிட்டோன்னு தெரியும் போது அதை நீ திருத்திக்கவும் மாற்றிக்கவும் முயற்சி செய். தைரியமாக உன் வாழ்க்கையை நல்ல வழியில் வாழத் தொடங்கு. உனக்கு துணையாக நான் இருந்து நிச்சயம் வெற்றியை தருவேன். எல்லா சோதனைகளையும் கடந்து நீ ஜெயிப்பாய் என் செல்லமே. உன்னை வலிமையாக்கி உன் வாழ்க்கையில் பொருளாதார முன்னேற்றத்தை தரப்போகிறேன். உன் நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் நிச்சயம் உன்னை உயர்த்தி காட்டும். உன் மனசில் உள்ள அன்பும் கருணையும் உண்மையும் உன் வாழ்க்கையை உயர்த்தும் என்பதை புரிந்துகொள். உனக்கு துணையாக உன்னுடைய ஒவ்வொரு நிகழ்விலும் இந்த சாயப்பா இருப்பேன் என் செல்லமே. உன் வாழ்க்கையை ஒளிமயமாக்கி உன் பாதையை சுத்தமாக்கி உனக்கு நிம்மதியும் அருளும் கிடைக்கும்படி நான் செய்ய போகிறேன். உனக்கு எல்லாமுமாக நான் இருந்து உன்னை வழி நடத்தும் போது நீ எதுக்காகவும் கவலைப்பட தேவையில்லை. உனக்கு தேவையான சக்திகளை அளிப்பவன் நானே. நீ எதையும் மனசில் போட்டு குழப்பிக்க வேண்டாம். சில காரியங்களை நீ கொஞ்சம் பொறுமையாக இன்னும் சிறப்பாக செய்ய முயற்சி செய். அவசரத்தாலும் பதற்றத்திலும் செய்யும் காரியங்களை உன்னால் நேர்த்தியாக செய்ய முடியாமல் போயிடும் என் செல்லமே. என் துணையோட நீ வாழ்க்கையை ஜெயிப்பதற்கு நான் உனக்கு வழிகாட்டுறேன். எப்போதும் மனசில் நல்லதையே நினச்சி பொறுமையாக செயல்படு. உன் செயல்பாடுகளை அவ்வப்போது தலைமையில் அமர்ந்து நம்ம செய்கிறது சரியாக செய்கிறோமா,
நம்ம சரியான பாதையில் போகிறோமான்றதை யோசிச்சு பார்த்துக்கோ. ஏன்னா நிதானமும் பொறுமையும் நிச்சயம் உனக்கு தேவை. நிதானமும் பொறுமையும் தான் உன் வாழ்க்கையை நல்லபடியாக நன்மைக்குரிய விதத்தில் மாற்றும். அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு நல்ல செயல்களை செய்ய தயாராகு. எல்லாருக்கும் உண்மையாக நேர்மையாக இருந்தாலும் எல்லாரும் உன்னை சரியாக புரிஞ்சுக்குவாங்கன்னு சொல்ல முடியாது. நீ என்னதான் கண்ணியத்தோடு நடந்துக்கிட்டாலும் எல்லாருக்கும் உதவி செஞ்சாலும் நல்லதையே நினச்சாலும் இந்த உலகம் அதற்கு பதிலாக உனக்கு ஏமாற்றத்தையும் காயத்தையும் அவமரியாதையும் கூட கொடுக்கும். ஆனால் நீ எதுக்காகவும் கவலைப்பட வேண்டாமே செல்லமே. உண்மையான உன்னுடைய நல்ல மனசுக்கு இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருப்பேன். வலியோடும் வேதனையோடும் நீ நெடுங்காலம் கஷ்டப்பட நான் விடமாட்டேன். உன் சுமைகளையும் பாரத்தையும் இறக்கி வச்சு உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுக்குறேன். நீ பொறுமையாக இருந்தாலே உன் வாழ்க்கையில் சந்தோஷமும் வெற்றியும் வந்து சேரும். நீ எதிர்பார்த்ததை விட அனைத்தையும் உனக்கு நல்லபடியாக நான் நடத்தி கொடுக்குறேன். மன்னிப்புங்கிறது ஒரு சாதாரண சின்ன வார்த்தையை போல தோன்றினாலும் அதுதான் உறவுகளை காப்பாற்றும் மிகப்பெரிய சக்திங்கிறத புரிஞ்சுக்கோ. மன்னிக்க தெரிஞ்சவங்க மனசில் கோபம் இருக்காது, சுமைகள் இருக்காது, அன்பு மட்டுமே இருக்கும். நீயும் அன்பை சுமந்த பிள்ளையாக எல்லாரையும் எல்லா விஷயங்களையும் மன்னிக்கவும் மறக்கவும் தயாராகு. அதன் மூலமாக உன் வாழ்க்கையில் மன அமைதியும் மகிழ்ச்சியும் நல்லிணக்கமும் பெருகும் என் செல்லமே. நான் உன் பக்கத்தில் இருக்கிறதால உன்னால் எல்லாரையும் மன்னித்து கடந்து முன்னேறி போக முடியும். அதுதான் நான் உனக்கு கொடுக்கும் ஆசீர்வாதமும் கூட. அதனால் தேவையற்ற விஷயங்களை மனசில் நினச்சி சுமந்து கவலைப்படாமல் எல்லாத்தையும் மறக்கவும் மன்னிக்கவும் தயாராகு. சில நேரங்களில் உனக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கிடைக்கும்போது அதை பயன்படுத்தி கொள்ள முடியாமல் போவது எந்த வகையிலும் உன் தவறு கிடையாது என் செல்லமே. தவறு நடந்துச்சுன்னா அதை தாண்டி உன்னை வலிமையுள்ள வலுவான ஆளாக மாற்றிக்கிறதுக்கான சூழ்நிலையை நீதானே உருவாக்கி கொள்ளணும். சில விஷயங்களில் சில வாய்ப்புகளை நீ தவற விடும்போது அடுத்த முறை இதை விட மிகப்பெரிய வாய்ப்பு கிடைக்கும்ன்ற நம்பிக்கையோட தொடர்ந்து முயற்சி செய். உன்னுடைய மன உறுதிக்கும் நம்பிக்கைக்கும் ஏற்றால் போல உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்குறேன். உன் வாழ்க்கையில் இனி அடுத்தடுத்து வெற்றிகள் வந்து சேரும்படி நான் செய்கிறேன். உனக்கு உரிய அனைத்தையும் நிச்சயம் நான் உன் கைகளில் ஒப்படைக்கிறேன். உன் வாழ்க்கையை பிரகாசமாக ஆக்கி தர வேண்டியது இந்த சாயப்பா என்னுடைய பொறுப்பு. நீ எதை மாற்றணும்னு நினைக்கிறியோ, எது நல்லபடியாக நடக்கணும்னு ஆசைப்படுறியோ அதை நல்ல விதமாக நீ எதிர்பார்ப்பது போல நான் உனக்கு நடத்தி கொடுக்குறேன். உன் வாழ்க்கை சிறப்பாக மாறுவதை நிச்சயமாக நீ உணர்வாய் என் செல்லமே. உன்னுடைய நல்ல எண்ணங்களுக்கும் நம்பிக்கைக்கும் உண்மையான பிரார்த்தனைகளுக்கும் ஏற்றார் போல நான் உன் வாழ்க்கையில் வெற்றியை தரேன். இனி ஒவ்வொரு நாளும் நிச்சயம் உனக்கு நல்ல நாளாகவே இருக்கும். எதிர்மறை எண்ணம் எதுவும் இல்லாமல் நேர்மறையான நல்ல குணத்தோட நல்ல எண்ணத்தோட வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு. எந்த காரியத்தை நீ எப்படி முடியணும்னு ஆசைப்படுறியோ அதை அதே போல் நீ எதிர்பார்த்ததற்கு போலவே உனக்கு நல்ல விதமாக நான் முடிச்சு கொடுக்குறேன். கண்டிப்பாக உன்னால் ஜெயிக்க முடியும், சாதிச்சு காட்ட முடியும். இந்த சாயப்பாவின் துணையோட நீ வாழ்க்கையில் வெற்றி பெறும்படி நான் உனக்கு அற்புதம் செய்கிறேன். நீ எதிர்பார்த்தது போல இனி எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடக்க போகுது. உன் நன்மைக்காகவே உன் எதிர்காலத்தை பாதுகாத்து உன் கர்ம வினைகளை எல்லாம் முடித்து உனக்கான சந்தோஷத்தை கொடுத்து உன் வாழ்க்கையை சீரமைக்க வந்திருக்கேன். இனி எப்போதும் உன் மனசில் அமைதியும் சந்தோஷமும் நிரம்பி வழிஞ்சு உன் வாழ்க்கை அதிர்ஷ்டமானதாக இருக்கும்படி இந்த சாயப்பா செய்ய போகிறேன்.